எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் வந்து தனுஷோட அம்மான்னு இந்த கதையை சொல்லிட்டு தனுஷோட அம்மான்னு சொல்லும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமும் இருக்குது, ஆனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சாரோட அந்த ஒரு இதில் ஒர்க் பண்ணும்போது எப்படி மேம் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னொரு இமோஷனல் சீனில் நான் கொஞ்சம் ஓவராக அழுணும், கத்தி அழுவணும். 3-4 டேக்ஸ் ஐ ஹேட் டு ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட் அண்ட் க்ரை. அப்புறம் டிஷ்யூவில் நான் வந்து மூக்கை துடைக்கும் போது பார்த்தா சின்னதாக பிளட் ஸ்டெயின் இருந்துச்சு. இந்த சார் இங்கே என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார், நான் முட்டி போட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ அவர் அதை பார்த்துட்டு என்னம்மா. அப்போ உங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தெரியாதா? எனக்கு தெரியவே தெரியாது அவரெல்லாம் இருக்கிறது. ரவிக்குமார் சார்லாம் வந்து அவரோட படம் நான் டப் பண்ணியிருக்கேன். ஒரு படம் தேவயானிக்கு, பாட்டாளி. டாக்டர் படம் பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கேரவனில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நான் சொல்லி அவரை கேட்க வச்சேன், கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் சொன்னார். தென் ஈ கேம் அண்ட் டோல் நெல்சன்ஸ் வந்து சொன்னார், இல்லைம்மா எனக்கு அது வேண்டாம், இங்கே புருகத்தை அசைக்கவே கூடாது. எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. இப்போ நீங்கள் பண்ண ஒர்க்லேயே ரொம்ப மெனக்கெட்டேன் அப்படின்ற உங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸே நான் புட் ஆன் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒர்க் ஏதாவது சொல்ல முடியுமா வாய்ஸில்? இப்போ மலையாள படத்தில் நான் டப்பிங் பண்ணும்போதே, இப்போது அந்நியத்தி பிராவுன்னு காதலுக்கு மரியாதை அந்த படத்தில் ஷாலினிக்கு டப் பண்ணும்போது யுவர் ஃபேவரட் அந்த ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டில் யாரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்க, எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு? இப்போ ஆக்டிங்கில் எனக்கு சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஃப்ராங்காக பேசுவோமே, நீங்கள் ஒரு அம்மா கேரக்டர் அவ்வளோதான், டைலாக் இருக்காது, ஒரு ஃப்ரேம் இருக்காது, அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கோம்ல. அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள் கேட்டிருக்கீங்களா எதனால என்ன இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணுறீங்க? சில படங்களை நான் கேட்டிருக்கேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். நேற்று தான் கரை படம் பார்த்தேன். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போதுமே 2 விஷயம் இருக்குது மேம் சினிமாவில். ஒரு படத்தில் பார்க்குறோன்னா ஒரு சிலர் த்ரோ அவுட்டாக வருவாங்க, அங்கங்கே ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க லைட்டாக. சில பேர் வந்துட்டு 1-2 சீன் வருவாங்க, பட் அதை வந்துட்டு டோட்டலாக அது எனக்கு அதில் 2வது வகையில் நீங்கள் எனக்கு என்னென்னா இது வந்து முழுக்க ஒரு ஹீரோ பேஸ்ட் பண்ணி போகிற ஒரு கதை. பட் அதுலேயுமே வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அங்கங்கே ஒரு 2 சீன் உங்களுக்கான ஒரு சீனாக அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி மேம் பண்ணுறீங்க? தென் இதுலேயுமே அந்த மாதிரி 2-3 சீன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது ஓவராலாக பேசிடுவோம், அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக பேசுவோம். அதாவது அந்த கிரெடிட் எல்லாமே டைரக்டருக்கு தான். ஏன்னா டைரக்டர் தானே அது இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கணும், இவங்க எவ்வளோ தூரத்து எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கணும், எல்லாமே டிசைட் பண்ணுறது டைரக்டர் தானே. ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன முக்கியத்துவமோ அது வந்து அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அது என்ன மூடுக்கு நம்ம வரணுங்கிறது இட்ஸ் ஆல் இன் த டைரக்டர்ஸ் ஹேண்ட். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் ஃபார் திஸ். நான் என்ன ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அவர் எனக்குள்ள அந்த மூடை அவரை க்ரியேட் பண்ணி அந்த சிச்சுவேஷனை சொல்லி இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பையனை பார்க்குற அந்த மாதிரி ஒரு சில சீக்வென்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நான் பேசிக்காக டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனதுனால எனக்கு அந்த மாடுலேஷன் இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே வந்துடும். பட் இருந்தாலும் ஒரு புது படம்ன்றது அது டைரக்டருடைய குழந்தை மாதிரி தானே. ஸோ அவருக்கு அது எப்படி வேணுமோ, இந்த தனன்ற கேரக்டர் எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி எமோட் பண்ணணும், எவ்வளோ தூரத்துக்கு அவங்க எமோட் பண்ணலாம், எல்லாமே அவர் சொல்லி கொடுத்த அந்த மீட்டரில் தான் ஐ குட் கிராப் சம்திங் ஃப்ரம் தட். ஓகே, இந்த தனம் கேரக்டர் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல மேம், அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இது சூப்பராக இருக்கே இந்த இது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் அ செகண்டில் நடக்கும். அதாவது அப்போ தான் எமோட் ஆகிட்டு ஒரு சீனில் வந்துட்டு அவர் உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்பார், இதில் நடந்ததை வந்து ரிவீல் பண்ணுவார் ஒரு விஷயத்த. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு அவர் மேலே கோப்பட மாட்டீங்க, ஏதோ ஒரு வெறுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதுலேருந்து அடுத்த செகண்ட் மறுபடியும் வந்துட்டு போய் சாப்பிட குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரியான ஒரு சீன். கிட்டத்தட்ட ஒரு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிட்டத்தட்ட அது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே நடக்கும். அது கிட்டத்தட்ட அந்த சீன் மொத்தமாக எவ்வளோ நாளில் எடுத்தது, எத்தனை டேக், அந்த மாதிரி அதான் இருக்குது. எனக்கு அந்த படத்தில் நான் பேர் ஆகிறத விட ஒரு 3-4 சீன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் தேவை இருக்கிறது மட்டும் அவர் வச்சுருக்காரு. அது எல்லாமே சேர்த்து எனக்கு 8 நாள் தான் நான் ஒர்க் பண்ணதே. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு அம்மா அது தானே. இப்போ நம்மளுக்கே நம்ம அம்மா ஒரு நிமிஷம் கோவப்படுவாங்க, அடுத்த நிமிஷம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி விட்டு விடுவாங்க. அம்மான்ற நேச்சர் அதுதான் இல்லையா, எந்த ஒரு தாயும் அதுதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு அம்மாவாக அதுதான் சொல்கிறேன், அவர் என்ன சொன்னாரோ
அந்த டைமில் அப்பாவுடைய விஷயம் ஒன்று மைண்டில் ஓடிட்டுருக்கு எனக்கு, ஹஸ்பண்டோட விஷயம். இருந்தாலும் பையன்தான் அதை செய்யணும், அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த அக்கறை, என்ன பண்ணணுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவனுக்கு திணிக்கிறது, அதெல்லாம் தான் அந்த ஒரு அம்மாவோட கடமை அதுதான்ற மாதிரி தான். எனக்கு ஒன்றும் அப்படி ரொம்ப டாஸ்காக ஃபீல் ஆகலை. ஓகே மேம், இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ராமநாதபுரத்தை வந்து இப்போ தான் வந்துட்டு ரொம்ப அழகாக காட்டுறாங்க. ஐ மீன் அழகானா இருக்கிறபடி காட்டுறாங்க, ரொம்ப ஓவரால் செட் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு லேண்டில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படி ஃபீலாக இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள், அந்த ஏரியா இருக்குது பாருங்கள், அந்த வில்லேஜ் ரொம்ப ட்ரை லேண்டு, தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஊர் அது. அவங்களுடைய ஐ மீன் ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அவங்க பேசுகிற விதம் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, இயல்பாக பேச ஆமாம், ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நான் சாரி கட்டுறதெல்லாம் வேறு என்னோட விதமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற பாட்டிங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது பாருங்கள், ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஊர், ரொம்ப நல்லா இருந்தது. நேச்சரை நம்ம வந்து பச்சை பச்சையாக தான் ரசிக்கணும்னு இல்லை, பட் இருந்தாலும் சில மக்கள் முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளவே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த ஊருக்கு போனப்போ அவ்வளோ வாஸ்டான ஒரு ஏரியா. பட் ஆனால் அந்த டைமில் ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது. பட் எப்போவுமே அங்கே தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம், பேசணும். ஸோ ரொம்ப பரிதாபப்பட்டோம். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து தான் தண்ணி எப்போ ஒரு நாள் வருமா, லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் லைக் தட். ஸோ அப்போ வந்து அவங்க பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம். ஓகே மேம், இப்போது இந்த படத்தில் பர்டிகுலராக ரொம்ப பரிச்சயமான கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப ஓல்டராக காட்டியிருந்தார் டைரக்டர். எனக்கு எல்லாத்தோட கெட்டப்புமே எனக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ நீங்களே இதுக்கு முந்தைய படங்களை விட இதில் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப ஓல்டராக காட்டுற மாதிரி. கே.எஸ். ரவிக்குமார் சாரும் அவர் நேச்சுரலாக இருக்கிறத விட ஒரு ஓல்டராக இருக்குது. எம்.எஸ். பாஸ்கர்லாம் எனக்கு சத்தியமா படம் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரியல. ட்ரெய்லர்ல எனக்கும் தெரியல, எனக்கு புரியவே இல்லை அவரை. அப்புறம் யாரோ ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது தான் எம்.எஸ். பாஸ்கர் சார் கூட வெளியே ஆளுகளுக்கு தெரியாத அளவுக்கு மேக்கப் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோயோ இதுதான் இருக்குமோ அப்படின்னு. படம் பார்க்கும்போது தென் ஐ காட் இட். அப்புறம் பாஸ்கர் அண்ணா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. பட் இருந்தாலும் இந்த மேக்கப் வாஸ் சூப்பர். இப்போ எனக்கும் தான் மேக்கப் வந்து எல்லாமே ஃபுல்லாக டார்க் மேக்கப் பண்ணாங்க. மலையாளி ஒரு மேக்கப் மேன் ரெஞ்சு அண்ட் அவங்க டீம் தான் பண்ணாங்க. இட் வாஸ் எக்ஸலண்ட். அவ்வளோ தூரத்துக்கு என்ன வயசாக காட்டுறது என்னன்றது அந்த ஊரோட வறுமையாக இருக்கலாம், ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு சீக்கிரம் முடி நரைச்சி போயிடும் இல்லையா. சரி, அப்புறம் டை அடிக்கிறது அந்த ஒவ்வொருத்தரோட விருப்பம் தான். ஸோ அந்த ஊர் அந்த கிராமத்து ஆளுங்களுக்கு காட்டும்போது ரவிக்குமார் சார் கூட நம்மளுக்கு ஆளே புரியல, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருடைய மேக் ஓவர். ஸோ எதுவுமே ரொம்ப அழகுபடுத்தி வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இல்லாத ஒரு ஃபேமிலிக்கு எப்படியோ இருக்கிற மாதிரி இருப்போன்ற மாதிரி தான் அந்த அப்பா அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு எம்.எஸ். பாஸ்கர் சார் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தெரியாதா இந்த படத்தில் ஒரு அவர் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு 8 நாள் தானே. ஓகே, அந்த டைமில் அவருக்கும் உங்களோட இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அவரெல்லாம் இருக்கிறது. நிறைய ஆக்டர்ஸ் வந்ததெல்லாம் என்னோட காம்பினேஷன் இல்லாதவங்க எல்லாமே நான் ஸ்க்ரீனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்காங்கன்னு. சுராஜ் வெஞ்சாரமூடு இருக்கிறது தெரியும் எனக்கு. ஏன்னா மலையாள படம் ஒன்று மோகினி ஆட்டம்னு ஒரு படம் இப்போ சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. அதில் நாங்கள் 2 பேரும் நடிச்சிருந்தோம். ஸோ அந்த டைமில் இந்த டேட் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ வி யூஸ் டு டிஸ்கஸ் அண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்தப்போ ஐ நோ ஹீஸ் இன் தட் மூவி. இந்த மூவியில் கரால இருக்காருன்னு தெரியும். ஜெயராம் சார் கூட இருந்தார் இருக்கிறது தெரியும். ஏன்னா ஒரு சீன் அவரோட காம்பினேஷன் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் டைரக்டர் ஃபெல்ட் எடிட் முடித்த பிறகு அது ரெப்பிட்டேஷன் மாதிரி வரும், ஏன்னா ஆல்ரெடி டயலாக்ஸில் அது வந்துடுது. ஸோ அந்த சீனாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் எடுக்கலை. ஸோ ஐ குடன்ட் மீட் ஹிம் ஆல்சோ. ஓகே மேம், இப்போ இந்த இதில் கே.எஸ். ரவிக்குமார் சாரோட அந்த ஒரு இதில் ஒர்க் பண்ணும்போது எப்படி மேம் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது அவரெல்லாம் பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய பெரிய ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர், நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணதும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னென்னா நான் ஒரு 2000 ஃபிலிம்ஸ் டப் பண்ணி இருந்தால் கூட
நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் தானேன்ற ஒரு இது எனக்கு இருக்குது. ஆக்டர்ஸ்ன்றது ஒரு படி மேலே என்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பிகாஸ் தே ஹவ் மோர் எக்ஸ்போஷர் டு தி பப்ளிக். ஒரு சீனில் நடித்தா கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ எனக்கு நான் ஒரு 2000 சொச்ச படங்கள் டப் பண்ணியிருந்தா கூட யாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு படம் 2 படம்னா சீக்கிரம் தே ஏபிள் டு ரிலேட், இனி இந்த படத்தில் நடித்த ஆள் தானே அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்போஷர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரவிக்குமார் சார்லாம் வந்து அவரோட படம் நான் டப் பண்ணியிருக்கேன். ஒரு படம் தேவயானிக்கு, பாட்டாளி, ரம்யா கிருஷ்ணன். ஆமாம் ஆமாம், அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்களே தேவயானி. அதில் அவருக்கு டப் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன், சார்கிட்ட பேசியிருக்கேன். பட் ரொம்ப ஒன்றும் இன்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது, எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை. இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவர் பெரிய ஆக்டர், பெரிய டைரக்டர், அவர் கூட நம்ம வந்து பண்ணும்போது, அதே மாதிரி தனுஷ் சார் கூட நடிக்கும் போதும் எனக்கு அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஐயோ நம்ம எதுவும் சொதப்பிடக்கூடாது, நம்ம கரெக்டாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஆக்டிங்கில் வி ஷுட் நாட், என்ன சொல்கிறது, நம்மக்கிட்டேருந்து ஒரு ஃபால்ட் வரக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. பட் ஹி வாஸ் வெரி நைஸ், வெரி கம்ஃபர்டபுள். அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணுற அந்த அஃபெக்ஷனும் லவ்வும் இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்ட் காமிக்கும் போது தானே நம்மளுக்கு அந்த ஒரு வி பிகம் ஃப்ரீ வித் தெம். ஸோ ரொம்ப ஒன்றும் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லைனாலும் அந்த சீன் வைஸ் வரும்போது ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கரெக்டாக ஒர்க் ஆகணும் இல்லையா. ஸோ தட் ஹி வாஸ் வெரி குட். ஆக்சுவலாக சீன் இருந்தது, எனக்கும் அவருக்கெல்லாம் 1-2 சீன் சின்னதாக இருந்தது. பட் அது மேபி எடிட்டில் இட் வாஸ் நாட் நீடட்ன்றதுனால இட் இஸ் கான். ஸோ ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு எமோஷ்னல் சீனில், ஐ டோன்ட் ரிவீல் வாட் தட் இஸ், இன்னொரு எமோஷ்னல் சீனில் நான் கொஞ்சம் கத்தி அழுவணும். ஸோ அது ஒரு 3-4 டேக்ஸ் ஒவ்வொருத்தரோட ஆங்கிள்லேருந்து எடுப்பாங்க இல்லையா. ஸோ 3-4 டேக்ஸ் ஐ ஹேட் டு ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட் அண்ட் க்ரை. அப்போ வந்து அப்புறம் டிஷ்யூவில் நான் வந்து மூக்கை துடைக்கும் போது பார்த்தா சின்னதாக பிளட் ஸ்டெயின் இருந்துச்சு. சின்னதாக தான் இருந்தது. அது என்னோடய அசிஸ்டன்ட் பார்த்துட்டே அம்மா பிளட்டுமா அப்படின்னு கத்திட்டாங்க. ஸோ ஹீ ஹர்ட் தட். நான் சொன்ன பெசாம இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக. நம்ம சில நேரத்தில் தும்மும் போது ஹெவியாக காஃப் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ஸ் வரும், அது நேச்சுரல் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அப்போது ஐ செட் ஜஸ்ட் லீவ் இட், பெசாமல் இரு. எல்லாம் சின்ன ரூம், அந்த ஷூட் எடுக்கிற இதில், அதில் கேமராமேன், அசிஸ்டன்ஸு எல்லோரும் இருக்காங்க. ஸோ சார் இங்கே என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார், நான் முட்டி போட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ அவர் அதை பார்த்துட்டு என்னம்மா, நான் சொன்னேன் இல்லை சார் சின்னதாக ஒரு ஸ்டெயின், அது கொஞ்சம் எக்ஸர்ட் பண்ணதுனால ப்ரெஷர்னால் வந்திருக்கலாம் அப்படின்னா. ஐயோ அதெல்லாம் அப்படி விடக்கூடாதுமா, என்ன நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு நீ கேரவனுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அங்கே இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட அந்த பிபி அப்பாரட்டஸ் இருக்குது, நான் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன் நீ வான்னு சொல்லிவிட்டு என்னை அவரோட கேரவனுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க ஒய்ஃபே எனக்கு பிபிலாம் பார்த்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அப்போது அந்த மேபி அந்த ப்ரெஷர்னாலேயும் என்ன தெரில, கொஞ்சம் பிபி ஓவராக இருந்தது. கண்டிப்பாக அது பார்க்கணுமா, நீ போய் டாக்டரை பாரு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், அவர் அப்படி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா. ஸோ எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஹிம் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். இந்த ஒரு மொமெண்ட்டில் ஐ ரிமெம்பர் தெம். அவங்க பண்ண அந்த ஒரு நல்ல செயலை, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு என்ன மனசில் இருந்ததுன்னா, நீங்கள் 2000 படங்களுக்கு மேலே நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக கேஎஸ் ரவிக்குமார் சார் கிராஸ் ஆகாமல் இருந்திருக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதேமாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க பாட்டாளி படத்தில். அது எப்படி மேம் இருக்கும் உங்களுக்கு? இப்போ அது 90s, கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த ஒரு படம், அதில் நீங்கள் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அதோட ஒரு டேரக்டர் கூடயே நீங்கள் போய்ட்டு ஒரு பேரப் பண்ணும்போது ஷேர் பண்ணிப்பீங்களா? சார் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். சொன்னார் டைரக்டர் சைட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் பாட்டாளின்னு ஒரு படம் உங்களுக்கு நான் தேவயானிக்கு அதில் பேசியிருக்கேன் சார், அப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கோம், ஏவிஎம் கார்டனில் அது டப்பிங் நடந்தது எல்லாம். ஐ ஜஸ்ட் மேட் ஹிம். ஆனால் அவருக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை, ஏன்னா எத்தனையோ டப்பிங் ஆர்டிஸ்ட் போகிறாங்க, அவர் எவ்வளோ படம் எடுத்திருக்காரு, எவ்வளோ பேரை க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு ஒன்றும் என்ன அவ்வளோ ஞாபகமே இல்லை. நான் சொன்னப்போ ஒய்ஃப் கிட்டலாம் சொன்னாங்க, நம்ம படத்தில் டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி இன்ட்ரடியூஸ் மீ டு ஹிஸ் ஒய்ஃப் ஆல்சோ. ஓகே, இப்போ தனுஷ் சார், அது இப்போ இருக்க ஒரு ஆக்டர்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாகவே பேசப்படுற ஒரு ஆக்டர். அப்படிங்கும்போது அவர் முன்னாடி நீங்கள் நடிக்கிறீங்க,
ஒரு ஆக்டிங்காக நீங்கள் வந்துட்டு அவரோட கம்மி படங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க தமிழ் அப்படிங்கும்போது அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களோட வயசுல கம்மி, பட் வந்துட்டு ஒரு டேலண்டடா அவர் வந்துட்டு இந்தியா ஃபுல்லா பேர் எடுத்திருக்க ஒரு ஆக்டர் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ சொல்லவே வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் வந்து தனுஷோட அம்மான்னு இந்த கதையை சொல்லிட்டு தனுஷோட அம்மான்னு சொல்லும்போதே எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமும் இருக்குது, ஆனால் எங்கேயோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஆக்டர்ஸ் அவங்கெல்லாம், நம்ம வந்து மைக்கு முன்னாடி ஏதோ நடித்து அந்த வாய்ஸில் கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்குது. அது எதுவும் இல்லை மேம், அது பெரிய விஷயம்தான். பட் இருந்தாலும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஒரு காம்பினேஷனில் நடிக்கும்போது இத்தனை பேர் ஜனங்க இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வந்து நம்மளை மறந்து அந்த கேரக்டருக்குள்ளே போகணும் இல்லையா. ஸோ இட் வாஸ் நாட் அன் ஈஸி திங் அட் ஆல் இந்த பிகினிங். இதில் எஸ்பெஷலி ஹேட் அந்த ஃபியர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட போய் சொன்னேன், தனுஷ் சார்கிட்டே நான் சொன்னேன், சார் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அண்ட் யூ கிவ் மீ த ஃபீட்பேக். ஐ மீன் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மானிட்டர்லாம் பார்த்த பிறகு ஐ டோல்ட் ஹிம், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், தென் ஐ கேன் டூ அ பெட்டர் திங். ஏன்னா அவர் அப்படி பீக்கில் நிற்கும் போது நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணுமோ அது பண்ணலன்னா அந்த சீனுக்கே அது வந்து ஒரு பேட் திங் இல்லையா. ஸோ என் சைட்லேருந்து அது வரக்கூடாதுங்கிறதுனால ஐ ஆஸ்ட் ஹிம். பிகாஸ் எல்லாருக்கும், என் பொண்ணுக்கெல்லாம் தனுஷ்னா அவ்வளோ உயிர், ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவிலே இஸ் எ வெரி குட் நேச்சுரல் ஆக்டர். எனக்கு வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப ஒன்றும் ஆக்டாக பண்ணல, இஸ் ஜஸ்ட் லிவிங் த ரோல், இஸ் ஜஸ்ட் பிஹேவிங், அவ்வளோதான். நான் ஒன்றும் ரொம்ப பயங்கர ஆக்ஷன்லாம் அவர்கிட்ட பார்க்கல இந்த படத்தில். எஸ்பெஷலி he was just being what the character is. அந்த கரன்ற கேரக்டர் என்னவோ அது அவர் உள்வாங்கி ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து இன் செகண்ட்ஸ் he turns to that character. அது அவர் கண் அவ்வளோ அழகாக பேசுது, அவர் ஃபேஸ் மொத்தமே ஐ குட் ஃபீல் த ரியாக்ஷன், அவருடைய மனசில் என்ன இருக்குன்றது ஐ குட் ஃபீல் தட் ஆன் his face. see such a young boy, அவ்வளோ ஒரு பிளெஸ்டு டேலண்ட் இஸ். ஸோ அவர் கூட நடிக்கும்போது அந்த ஒரு இது இருந்துச்சு எனக்கு. பட் ஹீ மேட் மீ கம்ஃபர்டபிளி. சார் நோமா நல்லா தான் பண்ணுறேம்மா, கரெக்டாக இருக்குமா நீ டோல் மீ தேட். அதுக்கப்புறம் அந்த சும்மா ஒரு சீன்லலாம் என்ன சொல்கிறது, இப்போ சாப்பாடு போடுற சீன்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் இப்போ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு சீனில் இருக்குது, பட் ஏதோ டீசரில் வந்தது ஒன்று, சீனில் இல்லை, படத்தில் இல்லை, ட்ரெய்லரில் வந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஆஸ்மி நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் +2 பாஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. என்னாச்சு? தென் நான் என்ன நினச்சேன், ஐயோ ஏதோ நான் தப்பாக பேசிட்டேனா, எதனால கேட்குறாரு. நான் கேட்டேன், எதாவது தப்பாக பேசிட்டேன்னா என்னப்பா. பிகாஸ் சம்டைம்ஸ் இப்போ நம்ம வந்து தமிழ் மலையாளம் தெரியும்னாலும் ஸ்கூலில் படித்த ஒரு பழக்கத்தினால ஆட்டோமேட்டிக்லி ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷில் அப்படி இப்படி வந்துடும் இல்லையா. அதுவும் நிறைய இப்போ பேசி பேசி பழக்கம் இல்லாதனால வி மேக் பிளண்டர்ஸ் ஆல்சோ, மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ அது மாதிரி ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னா அவர் ஏதோ கவனிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி கேட்டேன், எதுக்குப்பா அவர் கேட்டீங்க அப்படின்னு. இல்லை நான் கூட +2 தான் அம்மா, அதுக்கு தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை சும்மா. he was very happy. ஸோ அந்த மாதிரி சின்ன இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது we feel very comfortable. சில பேர் அவங்க முடிச்சாங்களா போய் உட்காருவாங்க, அந்த மாதிரிலாம் கூட இருப்பாங்க இல்லையா. பட் என்னவோ பை காட்ஸ் கிரேஸ் நான் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோஸுமே they were very like I could feel that comfortability, அந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே, ஸோ வெரி ஹாப்பி. உங்களோட படங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுற படங்கள் பார்க்கும்போது இப்போ சில பேருக்கு இன்னும் அது ஒரு கமர்ஷியல் படங்கள் அப்படி போகும். அது ஒரு ஃப்ராங்காக பேசுவோமே, நீங்கள் ஒரு அம்மா கேரக்டர் அவ்வளோதான், டைலாக் இருக்காது, ஒரு ஃப்ரேம் இருக்காது, அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கோம்ல. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட படங்கள் நீங்களே ஃப்ராங்காக எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, வீர தீரசூரனாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், கரையாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது தனியாக தெரிவிங்க. டூரிஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கும்போது எல்லாமே நல்ல நல்ல படங்கள், கதைக்கு முக்கியத்துவம். அது எப்படி அந்த கதைக்கு முக்கியத்துவம் வைக்கிற அந்த படங்கள் எல்லாம் அந்த டேரக்டர்ஸ் வந்து உங்களை சூஸ் பண்ணிடுறாங்கல்ல, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் கேட்டிருக்கீங்களா, எதனால என்ன இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணுறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சில படங்களை நான் கேட்டிருக்கேன். என்ன இப்போ சிலது வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் முதல்ல இந்த ஆர்டிஸ்ட்டை தான் ஓகே பண்ணாங்க, கம்பெனிலேருந்து ஓகே பண்ணாங்க, பட் எனக்கு வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன். ஐயோ அவங்க பண்ணாது என்னதை நான் பண்ண போகிறேன். அப்போ கேட்பேன் நான், என்ன what do you expect from me, நான் இன்னும் அவங்க பண்ணதை விட நான் என்ன பண்ணணுன்றது நீங்கள் எனக்கு கொஞ்சம் தெளிவாக யூ கைட் மீ. ஈவன் இஃப் த டைரக்டர் இஸ் அ ஸ்மால் பாய், நான் சொல்லுவேன்
இந்த படத்துக்கு நீங்கள் தான் எனக்கு குரு. ஸோ என்ன நான் பண்ணணுமோ, நான் சரியாக பண்ணலன்னா எத்தனை டேக் வேணாலும் நீங்கள் கேளுங்க, அது என்ன பண்ணணுன்றது சொல்லி கொடுங்க, ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை மை பெஸ்ட் அண்ட் டூ இட் அப்படின்வேன். ஸோ எனக்கு இந்த வந்த வாய்ப்புகள் எல்லாமே இட்ஸ் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எத்தனையோ பேர் ஒரு சீன் ஒரு ஷார்ட் நடிக்கிறதுக்கு தே கீப் எத்தனை ஆஃபீஸஸ் ஏறி இறங்குவாங்க, எத்தனை ஆடிஷன் போவாங்க, எல்லாமே இப்போது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வர சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலும் நல்ல நல்ல பெரிய பெரிய ஹீரோஸ் கூட இல்லைனா ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற படம், நல்லா ஹிட் ஆகிற படம், அந்த மாதிரி எனக்கு எல்லாமே கலந்து வந்திருக்கு. அண்ட் கால் கம்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா. ஸோ பீங் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன அதுக்கு சூஸ் பண்ணுறாங்க, நான் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க கூப்பிடும்போது அது அந்த நன்றி எங்கள் அம்மா சொல்லணும். எங்கள் அம்மா வாஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட், கண்ணூர் நாராயணி அம்மான்னு. அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கணும். அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஆல் குருஸ். ஓகே மேம், இப்போது எல்லாருக்குமே ஏதோ வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. நீங்கள் பிஹைண்ட் த கேமரா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், 2000 படங்களுக்கு மேலே பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஆர்டிஸ்டாக ஒரு ஆன் தி கேமராவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? நிஜமாகவே அது ஹெல்ப்ஃபுல் தான். ஏன்னா அதுதான் சொன்ன, மைக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 பவுண்ட்ரி வச்சு வி ஆக்ட். என்ன தான் எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபேஸில் வரலன்னா அந்த வாய்ஸில் வராது, கம்மி ஆகிடும். அதை எக்ஸ்பிரஷன் போட்டு சொன்னால் மட்டும்தான் அது வரும். ஸோ அந்த இது அதில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால இவ்வளோ படங்கள் டப் பண்ணி டிஃப்ரெண்ட் ஹீரோயின்ஸாக இருந்தால் கூட, இல்லை சின்ன பேபி ஆர்டிஸ்ட், இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு, இல்லை குழந்தை, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் டப் பண்ணும்போது ஐ ஹவ் கேதர்ட் சம்திங் இன்சைட். ஸோ அது எனக்கு ஆக்டிங்கில் அது ஹெல்ப் ஆகிருக்கு. டெஃபினெட்லி இட் இஸ் அ பிக் ஹெல்ப் ஃபார் மீ. ஏன்னா ஒரு லைன் பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது அந்த அந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசலாங்கிறது ஐ ஹாவ் அன் ஐடியா. ஸோ இப்போ டேரக்டர் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ டேரக்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போ மலையாள படத்தில் நான் டப்பிங் பண்ணும்போதே, இப்போது அந்நியத்தி பிராவுன்னு காதலுக்கு மரியாதை அந்த படத்தில் ஷாலினிக்கு டப் பண்ணும்போது எனக்கு வேறு ஒரு செட் இருந்துச்சு என் மைண்டில். இதுதான் இப்படி தான் பேசணும், அவங்க பேசியிருக்கிறது அப்படி. ஸோ டைரக்டர் ஃபாசில் சார் சொன்னார், இல்லை எனக்கு அப்படி வேண்டாம், நீ ரொம்ப சாஃப்டாக ஒரு புறான்னா எப்படி இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் புறா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வேணும் எனக்கு அந்த வாய்ஸு, அந்த பேசுறது ரொம்ப ரேஸ் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கணும்னாரு. ஸோ அது அவரோட மனசில் இருக்கிற அந்த கேரக்டரோட கான்செப்ட் அது. ஸோ அது அவர் நல்லா கன்சீவ் பண்ணியிருக்கிறதுனால he was able to get it out from me. அதே மாதிரி ஆக்டிங்கில் இப்போது டாக்டர் படம் பண்ணேன், நெல்சன் அவரோட. அதில் 2 சீன் தான் இருக்குது. அதில் அந்த ஒரு சீன் இருக்கும் இல்லையா, நான் எத்தனை வாட்டி சொன்னேன், பொண்ணு அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு அப்படின்னு ஒரு டயலாக் பேசும் பாருங்கள். அந்த ஒரு சிச்சுவேஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கேரவனில் சொல்லி கொடுத்த அந்த சீன் பேப்பர் வச்சு எனக்கு சொல்லி கொடுத்து நான் அவரை கேட்க வச்சேன், கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் சொன்னார். அங்கே போய் எல்லாமே இப்போ டைரக்டர்ஸ் திங்கிங் ஓகே ஐ எம் ரெடி, அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன்ற மாதிரி நம்ம போய் உட்காந்தோன்னா சிவா பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ ஓகே ஒரு மானிட்டர் பார்த்துடலாம் அப்படின்னாரு. அப்போ நான் மானிட்ரு என்ன நான் அங்கே கேரவனில் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி காமிச்சேன்னா சேம் திங் ஐ டிட். தென் ஹீ கேம் அண்ட் டோல் நெல்சன்ஸ் சொன்னார், இல்லைம்மா எனக்கு அது வேண்டாம், நீங்கள் புருகத்தை அசைக்கவே கூடாது, தலையாட்டக்கூடாது. இப்போ நான் பேசும்போது நீங்கள் தலையாட்டுறீங்கல்ல, அது இயல்பாக நம்மளுக்கு வர்ற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ நான் கையை எடுத்து பேசுகிறேன், இது வேணும்னு பேசுறது இல்லை, இட்ஸ் பிட்வீன் த பிரெயின் அண்ட் ஹேண்ட், நம்மளுக்கு அது வரும். ஸோ இ செட் நோ, நீங்கள் அசைவே கூடாது, ஸ்ட்ரிக்டாக அப்படி ஒரு 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 புருகம், எனக்கு இந்த புருகமே எல்லாம் சிலது பேசும்போது புருகம் இப்படி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, அது வரக்கூடாது, கண்ணு ரொம்ப சிமிட்டக்கூடாது, ரொம்ப ஸ்டெடியாக எந்த ஒரு இதுவும் வேண்டாம், நீங்கள் பிளாங்காக பேசுங்கன்னாரு. ஸோ அதோட ரிசல்ட்டு தான் அது. ஸோ அவர் சொல்கிறத நம்ம எடுக்கிறதுக்கும் வி ஷுட் நோ. அதுதான் அந்த டப்பிங்லேருந்து எனக்கு ஹெல்ப்பாக வந்தது. ஏன்னா ஒரு மாடுலேஷன் நம்ம ஒரு 4 விதமாக 5 விதமாக பேசி காட்ட முடியும். ஸோ அதை டைரக்டருக்கு எது வேணுமோ ஹீல் பிக் அண்ட் சூஸ் ஃப்ரம் தேட். ஸோ அது எனக்கு இந்த ஆக்டிங்லேயும் ஹெல்ப் ஆகிருக்கு தான் நினைக்கிறேன்.
அதனால தான் அந்த ஹியூமரும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல? அது ஐ மீன் அழகா இருந்த அறிவு ஆமா இருக்காது. ஆமா ஆமா அது நிறைய மீமாவும் மாறிச்சு. ஆமா தென் ஆமா அவங்க அப்பா அது வேற ஒரு கெட்டப்ல உட்காந்துருப்பாரு. இந்த ஆள் அது சரி வர மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இதுவுமே செம்மையா ஒர்க் அவுட் ஆனிச்சு தியேட்டர்லயுமே சரி. ஆமா இப்போ நீங்க ஒரு கேரக்டர்ஸ் பண்றீங்க. இப்போ எல்லாத்துலயுமே அந்த ஒரு குரூப்ஸ் இருக்கும்ல மேம், ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான குரூப்ஸ்லாம். ஐ மீன் ஹீரோனா அந்த ஹீரோஸ் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட் செட்டப் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்க கேரக்டர்ஸ் பண்றீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரா இருக்கும் இந்த சினிமா வட்டாரங்கள்ல? நீங்க யார்கிட்ட எல்லாம் ஜெல் ஆவீங்க அந்த மாதிரி இதெல்லாம்? ஆக்டிங் அந்த ஃப்ரெண்ட் குரூப்ஸ், ஐ மீன் இன்னொரு மதர் கேரக்டர் பண்றவங்க அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட் குரூப்ஸ் எல்லாம் இருக்கா? எனக்கு அந்த மாதிரி குரூப் எதுவும் இது வரைக்கும் ஃபார்ம் ஆகல. ஓகே. பட் ஐ எம் ஹாப்பி வித் எவ்ரிவன். நான் சீக்கிரமா எல்லாருக்கிட்டையும் ஜெல் ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். எனக்கு அறிமுகமே இல்லாத யாரா இருந்தாலும் வந்து பேசினாலும் உடனே ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரியுன்ற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு நேச்சர் எனக்கு. ஸோ இப்போ ஷூட்டிங் செட்டில் எப்படின்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் கேரவன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வேலை முடித்தோன்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளை கேரவனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ வீல் ரெஸ்ட் தேர். இல்லைனா காஸ்டியூம் மாற்றுறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி இருப்போம். இன்கேஸ் 1-2 பேர் வேறு கேரவன் அவங்களுக்கு இல்லைன்னா வீல் ஷேர் ஒரு கேபின். அந்த டைமில் தான் நம்ம எதாவது பேச முடியுமே தவிர, மற்றபடி இப்போ ஒரு ஷார்ட்டு எல்லாருக்கும் அடுத்த ஷார்ட்டே நம்ம எல்லோரும் இருக்கோம்னாக்கா அந்த மரத்தடியில் எப்படி உட்காந்துட்டு ஏதாவது பேச்சு வந்தேன்னா ரொம்ப அந்த மாதிரி வளவளன்னு பேசுகிற ஆள் இல்லை. பட் இருந்தாலும் ஐ கெட் அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன். இல்லைனா இஃப் ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங். மற்றபடி ரொம்ப ஐ எம் நாட் அந்த மாதிரி ஒரு. ஓகே. இப்போ நீங்கள் பண்ண ஒர்க்லேயே இது எனக்கு ரொம்ப டாஸ்க்ஃபுல்லாக இருந்துச்சு, ஐ மீன் ரொம்ப இதுக்கு நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டேன் அப்படின்ற உங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸே நான் புட் ஆன் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒர்க் ஏதாவது சொல்ல முடியுமா வாய்ஸில்? வாய்ஸில் நம்ம இப்போ இத்தனை படம் பண்ணியிருக்கோம். அதாவது எங்கே நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு வரும்னா, ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் மலையாளம் பேசும்போது, இல்லை ஹிந்தி ஆர்டிஸ்ட் தமிழ் பேசும்போது அவங்களுக்கு அந்த பாசஸ் கரெக்டாக இருக்காது. அவங்க ரொம்ப சொதப்பலாக பேசியிருப்பாங்க. எனக்கு பாஷை தெரியாது இல்லையா, பட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஏறக்குறை கரெக்டாக இருந்திருக்கும். அப்போது அவங்களுக்கு அந்த லிப் மூமெண்ட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கேட்கும்போது அவங்க பேசுன மாதிரி தோன்ற ஒரு விதத்தில் நம்ம அது பேசி வரணும்னா எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்குமே அதுதான் சேலஞ்சு. மற்றபடி இமோஷன்ஸு சிரிக்கிறதாகட்டும் அழுகிறதாகட்டும் இல்லைன்னா ஒரு கோபம் எல்லாமே நவரசங்கள் எல்லா பாஷையிலையும் ஒன்று தான். அது டிபெண்ட்ஸ் அவங்க பாடி லாங்குவேஜுக்கு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது, அது அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து நம்ம அந்த வேரியேஷனுக்கு கொடுக்கறது தான் இது. அப்படி எனக்கு ரொம்ப டஃப்பாக ஒரு படம்னு சொல்ல முடியாது. எல்லா படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாக பேசிடுவாங்க. இப்போ ஷாலினிலாம் பாருங்கள், அவங்களோட ஒரிஜினல் நேச்சரே பயங்கர ஸ்பீடு. அப்போ ஒரு காலத்தில் அந்த ஸ்பீடாக பேசும்போது இன் 80s 90s எல்லாம் வந்து பேசும்போது கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் டு எண்டிங் கேட்கணும், அவ்வளோ ஆடியபிளாக இருக்கணும், ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே பார்க்கணும். மூடு மாடுலேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வர லைவ் இப்போ ட்ரெண்டு எப்படின்னா, இப்போ மலையாளத்துலலாம் கூட ரொம்ப ஒன்றும் தெளிவாக தெரிய வேண்டியதில்லை. அந்த பாலாம் இருக்குது மலையாளத்தில், அதெல்லாம் ரொம்ப சாதாரண எவ்வளோ எப்படி இருந்தால் கூட புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு இன்றைக்கி. ஸோ அப்போ வந்து அவங்களோட ஸ்பீடுக்கு நம்ம மேட்ச் பண்ணுறது வாஸ் லிட்டில் டஃப். ஓகே, டன். மேம், இப்போது ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் அந்த ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற இப்போ அதிகமாக பண்ணிருக்க ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், இதில் எனக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நபராக இருக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டில் யாரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்க, எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு? இப்போ சொல்கிறீங்களா? இப்போ ஆக்டிங்கில் எனக்கு வந்து சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். ஓகே. சாய் பல்லவி வந்து சச்ச பிரில்லியன்ட். இப்போ அமரன்லலாம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்க அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் பிரேமம்னு ஒரு படம் பண்ணாங்க. ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணலை. ஷீ ஆல்சோ இன்வால்வ் ஸோ மச். அதை உள்வாங்கி அதை வந்து ஃபேஸில் கண்ணில் அது வரணும். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். இத்தனை பேர் முன்னாடி ஒரு ஷார்ட் ரெடி டேக்குன்னும் போது அந்த ஒரு மூடு வரணும் இல்லையா, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது வந்து அண்ட் டான்ஸாக இருக்கட்டும், ஹவு ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப், அவங்க ஸ்மைலே அவ்வளோ பியூட்டி. எனக்கு ரொம்ப ஆல் இன் ஆல் எனக்கு யாரை பிடிக்கும், அவங்க வாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பிரேமம் படத்தில் வந்தப்போ ஐயோ ரொம்ப பாய்ஷாக இருக்கே, வாய்ஸு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி டப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஏதோ 1-2 படம் பண்ணாங்க. பட்
பிகாஸ் வி அக்செப்டட் ஹர் ஸோ மச் பிகாஸ் ஷி சச் அ பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட். அவங்க வாய்ஸ் கூட இன்னைக்கு வி ஆர் என்ஜாயிங் தட் வாய்ஸ். அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் ஆயிருக்குல்ல. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கேட்கும்போது ஐ எம் ரியலி என்ஜாயிங் ஹர் வாய்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு அவங்கள ரொம்ப நிறைய எல்லா ஆக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும், யாரையும் பிடிக்காதுன்றது இல்லை. பட் இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷனலாக எனக்கு வந்து அப்படியே நான் வியந்து பார்க்குறேன். அவங்க ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் கூட பாருங்கள், இதை இதுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த முன்னாடி டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களே அது. ஆமாம், இல்லை இப்போ கூட சில படங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் அவ்வளோ அந்த சாரியெல்லாம் அப்படி இருக்கும். நம்மலாம் வந்து சாரி கட்டினா கஷ்டமாக இருக்குன்றது தான் பாருங்கள், நானே இதை போட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து ஸ்டேஜில் டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது அண்ட் ஹர் ஸ்மைல் இஸ் ஸோ எவ்வளோ வாட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இஸ் தேர் வித் ஹர். ஓகே, வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னா யாரை சொல்லுவீங்க? டப்பிங் ஆர்டிஸ்ட் மலையாளத்தில் ஐ ரியலி என்ன சொல்கிறது ரொம்ப வியந்து பார்த்தது ஆனந்தவல்லின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆனந்தவல்லி சேச்சி. ஷீ இஸ் நோ மோர் நவ். அவங்க வந்து ஒரு 7 கேரக்டர் 8 கேரக்டர் பேசினாலும் ஒரு படத்துலேயே பேசுவாங்க. 8 பேருக்கு பல்லு இல்லாத பாட்டிக்கும் பேசுவாங்க, குழந்தைக்கும் பேசுவாங்க, அவ்வளோ சேஞ்ச் பண்ணி பேசுவாங்க. ஷி வாஸ் வெரி பிரில்லியன்ட். ஸோ அது வந்து பெரிய அவங்களெல்லாம் பார்த்து தான் நான்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். லைக் கொஞ்சமாவது பிகாஸ் அவங்கெல்லாம் இம்மீடியட்டாக ஆன் ஸ்பாட்டே 2 பேர் 3 பேருக்கு அவங்க அந்த அவ்வளோ இமோஷன் டிஃப்ரென்ஸில் பேசுவாங்க. ஜஸ்ட் அ பிரில்லியன்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்கள எனக்கு நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். தமிழில் அந்த மாதிரி ஹேமா மாலினி அக்கா இஸ் தேர். நிறைய ஐ கான்ட் சே ஒன். ஹேமா மாலினி அக்கா, அப்புறம் அனுராதா அக்கா, துர்கா அக்கா. இவங்கெல்லாம் வந்து துர்கா அக்காலாம் ஒரு மலையாள படத்தில் மணிச்சித்திரத்தாள், அதில் கரெக்ட் பாகியலட்சுமின்ற மலையாள ஆக்ட்ரஸ் தான் ஷோபனாக்கு பேசியிருக்காங்க. பட் அந்த நாகவல்லி கேரக்டர் வரும்போது 2 சீனும் 3 சீனும் இருக்கும், அப்படியே கூஸ் பம்ப்ஸ் நின்றுடும் துர்கா அக்காவோட வாய்ஸில். இட் வாஸ் சச். அது வந்து இவ்வளோ வருஷமாக எல்லாரும் அவங்க பேசினதா தெரியல வெளியில். பட் இப்போ தான் அது வந்து வெளியில் வந்திருக்கு. அது வந்து பயங்கர அந்த வாய்ஸ்லேயே கொண்டு வர பவர் இருக்குது பாருங்கள். இட்ஸ் நாட் அதுவும் ஈஸி கிடையாது. அந்த கேட்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் அவ்வளோ ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அண்ட் ஹேமா மாலினி அக்கா அந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பிரபு இல்லைன்னா ஒரு பான்பராகெல்லாம் போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் லேடிக்கு காவலன் ஒரு படம் நினைக்கிறேன், என்ன பிரபு அப்படிலாம் சொல்லி ஒரு பயங்கரமா இருக்கும். அக்கா வந்து ஒரு டைம்ல எல்லாரும் இந்த பீக்கில் இருந்தவங்க தான். இந்த துர்கா அக்கா ஆகட்டும், அனுராதா அக்கா குஷ்புக்கெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக பேசுவாங்க. ஸோ ஐ அட்மையர் ஆல் ஆஃப் தேம். ஓகே மேம், இப்போ நிறைய படங்கள் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் இருக்கு? நடிக்கிறது மலையாளத்தில் ஒன்று இருக்குது, தமிழில் ஒன்று வந்திருக்கு. அது எந்த பெரிய ஆக்டர்ஸ்ன்றது மாதிரி கிடையாது. இட்ஸ் ஆல் ஒரு அவார்ட் ஃபில்ம் மாதிரி. கொஞ்சம் என்ன சாதாரண ஆர்டிஸ்ட்டுங்க தான், பெரிய ஹீரோயின் சொல்கிறதுக்கு இல்லை. ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் கொஞ்சம் இருக்குது. இப்போது எவிடன்ஸ்னு ஒரு படம் சசிகுமார் சாரோட அம்மாவா பண்ணியிருக்கேன். அது வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். அதில் இட்ஸ் அ வெரி குட் கேரக்டர். கஸ்தூரி ராஜா சார், தனுஷோட அப்பா தான் அதில் எனக்கு ஹஸ்பண்ட் மாதிரி. ஸோ அப்படி ஒரு பாக்கியம் வந்திருக்கு. தென் புல்லெட்ன்ற படத்தில் விக்ராந்த் இஸ் அ ஹீரோ அண்ட் லாரன்ஸ் சார் இருக்கார். அதில் வந்து இந்த ஹீரோயினோட அம்மா, ஹீரோயின் பேர் திடீர்னு ஞாபகம் இல்லையே, அது இருக்குது. அப்புறம் காதலே அதில் வந்து பாரதி ராஜா சாரோட பேராக பண்ணியிருக்கேன். அதில் என் பொண்ணும் நடிச்சிருக்கா. ஷி ஆல்சோ டன் அ குட் ரோல். அப்புறம் மிஸ்டர் ஷெஃப், அது வந்து இப்போ தேவான்னு பேர் மாற்றிருக்காங்க. அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. வேறு ஏதோ சின்ன படங்களே நிறைய இருக்கு. ஓகே, சூப்பர். மலையாளம் இப்போ மோகினியாட்டம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, கங்க்ராட்ஸ் மேம். அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் குளு ஏசி ஆஃபர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.